வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சம்பள உயர்வு மட்டுமா பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் 8வது ஊதிய குழு? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சம்பள உயர்வு என்பது ஊழியர்களின் வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பொருளாதாரம் முழுவதும் ஒரு புதிய தேவை சுழற்சியையும் தூண்டும் ஒரு காலகட்டத்திற்குள் இந்தியா மீண்டும் நுழைகிறது. 8வது ஊதிய குழுவின் கீழ் மதிப்பிடப்பட்ட ரூபாய் 3.7 லட்சம் கோடி முதல் ரூபாய் 3.9 லட்சம் கோடி வரையிலான கூடுதல் செலவினம் வரும் ஆண்டுகளில் லட்சக்கணக்கான குடும்பங்களை நேரடியாக சென்றடையும். இந்த தொகை 7வது ஊதிய குழுவை விட பல மடங்கு அதிகமாகும். ஆனால் இதை ஒரு நிதி சுமையாக மட்டுமே பார்ப்பது தவறானது என்கின்றனர். ஏனெனில் இந்த அதிகரித்த வருமானத்தால் உருவாக்கப்படும் நுகர்வில்தான் இதன் உண்மையான தாக்கம் பிரதிபலிக்கும். உண்மையில் இந்தியாவில் ஒவ்வொரு ஊதிய குழுவும் செலவின முறைகளை மாற்றியுள்ளது. அதன்படி 1997ஆம் ஆண்டில் வந்த 5வது ஊதிய குழு இருசக்கர வாகன விற்பனையில் ஒரு எழுச்சிக்கு வழிவகுத்தது. அடுத்து 2008ஆம் ஆண்டில் வந்த 6வது ஊதிய குழு வாகன மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளை மேம்படுத்தியது. அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டில் வந்த 7வது ஊதிய குழு முதலீட்டு கலாச்சாரத்தை வலுப்படுத்தி SIP போன்ற முதலீட்டு திட்டங்களில் பங்கேற்பை அதிகரித்தது. இந்நிலையில் தற்போது 8வது ஊதிய குழுவின் வருகையால் இந்த தாக்கம் இன்னும் பரவலாக அமையவிருக்கிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் இதன் தாக்கம் பெருநகரங்களுக்குள் மட்டும் நின்றுவிடாமல் சிறிய நகரங்கள் மற்றும் மாநகரங்களிலும் ஆழமாக பரவும் என்கின்றனர். ஏனென்றால் இந்த முறை நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது. ஊதிய குழுவை தவிர ஊதிய சீர்திருத்தங்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் விரிவாக்கம் உள்ளிட்ட பிற பொருளாதார சக்திகளும் செயல்படுகின்றன. அதாவது நுகர்வில் ஏற்படும் இந்த எழுச்சி அரசு ஊழியர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் பரந்த மக்கள் தொகைக்கும் பயனளிக்கும். அதிகமான மக்களிடம் அதிக பணம் இருக்கும்போது அவர்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் அல்லது முதலீடு செய்தல் போன்ற பெரிய செலவினங்களிலும் ஈடுபடுவார்கள். இது பொருளாதாரத்தில் தேவையை மேலும் அதிகரிக்கிறது. இதன் தாக்கம் களத்தில் தெளிவாக தெரியும். சில குடும்பங்கள் தங்கள் பழைய காரை மேம்படுத்த திட்டமிடுகின்றனர். அதோடு பலர் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்ட வீடு வாங்கும் திட்டத்தை செயல்படுத்துகின்றனர். இதற்கிடையில் சிலர் தங்கள் சேமிப்பையும் முதலீடுகளையும் அதிகரித்து வருகின்றனர். இது நிதி சந்தைகளில் அதிகரித்த செயல்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. இந்த சிறிய முடிவுகள் ஒன்றிணைந்து பெரிய பொருளாதார போக்குகளை உருவாக்கி வரும் ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். எனினும் எந்த அளவுக்கு உயர்வு இருக்கும், அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.